இந்த வாரம் இந்த பவர் ஆஃப் கம்யூனியன் என்கிற தலைப்பிலே நான் கம்யூனியன், அதாவது திருவிருந்தின் வல்லமை அப்படின்னு இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்துள்ள போகிறோம். அநேகருக்கு அற்புதங்கள் இங்கே நடக்க போகிறது. நாளைக்கு சொல்லலை, நான் இன்றைக்கி சொல்கிறேன். அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் சரீர பலவீனங்கள் இன்றைக்கு இந்த சர்வீஸ் முடிகிறதுக்குள்ளே சுகமாக போகிறது. நீங்கள் போகும்போது வியாதி இல்லாமல் தான் போக போகிறீங்க. நல்லா கைத்தட்டுங்க அவர் ராமே. ரொம்ப நாளாக நான் ரத்தத்துலாம் உடன்படிக்கை இருக்குன்னு நினச்சேன். அவர் சொன்னார், இந்த பாத்திரம் தாண்ட உடன்படிக்கின்றாரு. என்ன சார் புதுசாக ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னு யோசித்தேன். கர்த்தர் சொல்வார், இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கம்யூனியனுக்கு வரும்போது எதை நினைவு கூறணும் சொல்லுங்க? என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க. தலைவர் என்ன சொன்னாரு? போன வாரம் ஃபுல்லா நீ என்ன பண்ணன்னு உன்னை நினைவு கூறு அப்படின்னாரா? இல்ல உனக்காக நான் என்ன பண்ணேன் என்ன நினைவு கூறு? கையை தட்டு. எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். மொழிபெயர்ப்பு தவறு. கிரீக்ல எல்லாரையும் இல்ல, எல்லாவற்றையும் இருக்கு. அப்படின்னா அது நம்மளை இழுத்துக்கிறது இல்லையா? நம்ம மேல இருக்க குப்பை, நம்ம மேல இருக்க அழுக்கு, நம்ம மேல இருக்க கந்த, நம்ம மேல இருக்க பாவம், நம்ம மேல இருக்க அக்கிரமம், நம்ம மேல இருக்க பிசாசின் கிரியைகள், வியாதிகள், பலவீனங்கள், அதைத்தான் கிரேக்க பதம் சொல்லுகிறது. நான் உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் என் பக்கம் இழுத்துக்குவேன், என் பிள்ளைகளை விடுதலை ஆக்கிடுவேன். கை தட்டுங்க அந்த கிருபைக்கு. அந்த இயேசுவை விசுவாசிக்காமல், அவர் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாய் நம்பாமல், தேவனுடைய மேசியாவாய் நம்பாமல், அவற்றிலிருந்து இந்த அப்பத்தை புசிச்ச உடனே சாத்தான் உள்ள வருவான்னா, நான் சொல்றேன், நீ விசுவாசித்து இதை புசிக்கும் போது, இது உள்ள போகும்போது சாத்தான் வெளியே போயிடுவான். கைத்தட்டுக்கு வருவதற்கு ஆமே ஆமே ஆமே. தேவன் இந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை மறுபடியும் எடுப்பித்து, அதில் திறப்பாயிருப்பவைகளை அடைத்து, அதனுள் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை மறுபடியும் ஸ்தாபிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, துதியின் கூடாரத்தை, இரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்கிற கூடாரத்தை மறுபடியும் தேவன் எடுத்து கட்டுவாராக. ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலிருந்து நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே துதி உங்களுக்குள்ளிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது. தாவீதின் கூடாரம் என்கிற ஆராதனை, துதி எங்கெல்லாம் விழுந்து போய் கிடந்ததோ அந்த குடும்பங்களில் எல்லாம் அந்த ஆராதனையை தேவன் எழும்ப பண்ண போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவை உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அற்புதங்களும் அடையாளங்களும் சாதாரணமாக உங்களுடைய தினசரி வாழ்க்கையாய் மாறப்போகிறது. நாள் வருகிறது, அற்புதமும் அடையாளமும் தேவையில்லாத ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேறி தீரும் காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவ்விதமாக இந்த மாதத்திலே விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டி, திறப்பாக இருந்தவைகளெல்லாம் அடைப்பார். எந்தெந்த திறப்புகள் வழியெல்லாம் ஆசீர்வாதம் வெளியே போச்சோ அந்த திறப்பெல்லாம் என்ன செய்ய போகிறாரு? அடைக்க போகிறார். திறப்புன்றது லீக்கேஜ். எங்கே இருக்குன்னு என்ன செய்யாது? தெரியாது. அது மறைஞ்சிருக்கும். தன்னை திடீர்னு வெளிப்படுத்தாது. மனசுக்குள்ளே கோபம் இருந்தால் கூட அது என்ன செய்யாது? காட்டாது. அப்படின்னா அது வழியாக வந்து உங்கள் பிளெஸ்ஸிங் வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு திறப்புன்னு அர்த்தம். அதான் பைபிள் சொல்லுது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும்
பிடியுங்கள். திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. குழி நரி என்ன செய்யும்னா தோட்டக்காரன் இப்படி பார்க்கும்போது கவக்கன் அப்படி அமைதியாக உட்காந்துக்கிறோமா. என்னையா நீலாம் ஒரு நாளாயா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அவனை நீங்கள் நம்பலாம். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா கைக்குள்ளே கத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழி நரி சிறு நரி இது என்ன செய்யும்னா தோட்டக்காரன்ட்ட பஞ்சாயத்து பண்ணாது, தோட்டக்காரனை விட்டுணும். தோட்டக்காரனை வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த திராட்சை தோட்டத்தில் தான் வேலை பார்க்கும். இது எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்சலோம் எப்பவுமே தாவீதுகிட்ட பேச மாட்டான், ஜனங்கள்கிட்டே தான் பேசுவான். இந்த குழிநெறி என்ன செய்யும், ஆடியன்ஸ்குள்ள காங்கிரிகேஷனுக்குள்ளே தான் டச் வச்சுக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் தாவீதை விட ரொம்ப சூப்பராக பேசுறவன் அப்சலோம் தான். அவன் அப்படி திரும்பி அப்படி பேசினா உருகிடும். உங்களை கவனிக்கவே இல்லையா, உங்க வீட்டுக்கு விசிட்டே பண்ணலையா, என்ன அவர்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா மெதுவாக இன்ஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வரவே இல்லையா வீட்டுக்கு, ஐயோ ஜெபிக்கவே இல்லையா, பார்த்தீங்களா ஃபோன் எடுக்கலாம், அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணமே அதான் அப்படின்னு அப்சலோம் இப்போ ஆக்ட் பண்ண வேலை பார்க்க ஆரம்பிச்சார். ஆக்ஷன் கேமரா ரோல், லைட்ஸ் ஆன் கேமரா ஸ்டார்ட்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் இந்த குழி நரி. இது என்ன செய்யும்னா திராட்சை தோட்டக்காரன் பார்த்துட்டு போன பிறகு தான் அப்படியே மெதுவாக வந்துருக்கணுமா, எந்திரிச்சு இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்குமா. இந்த திறப்புகள் இதன் வழியாக இதற்கு முன்பாக உங்கள் ஆசீர்வாதங்கள் போயிட்டு இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் கூட சில திறப்புகள் இருக்கலாம். பிசாசு உள்ள வரதுக்கான திறப்பு அல்லது ஆசீர்வாதம் வெளியே போகிறதுக்கான திறப்பு. ஆமாம் சார், அவர் என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு, ஆனால் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கு. இந்த மாதம் அது எல்லாம் அடைக்கிறார். ஆமே ஆமே நாமே 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 எல்லாம் வெளியேறுது. ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன் ஆகி வெளியேறுது, எல்லாம் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியேறுது இயேசு நாமத்தில். ஸோ இனி வருகிற ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கு. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் 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 ஆமென். Praise God, hallelujah. So God will establish your blessings. God will establish your blessing. எதுக்கு நம்ம ரொம்ப சிந்திக்கணும்? அடுத்தவனுக்கு ஒரு பெரிய குழி வெட்டுறதுக்கு நம்ம அஸ்திவாரத்தை தோண்டி வீடை கட்டிட்டு போயிடலாமே. எதுக்கு தேவையில்லாத வேலைன்றேன், எதுக்கு ரிஸ்க்குன்றேன். ரொம்ப ஈஸியான இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்கிறது, ரொம்ப கஷ்டமானது நல்லவனா நடிக்கிறது. இந்த மாதம் விழுந்து கிடக்கிற துதியின் வாழ்க்கையை தேவன் எடுத்து கட்டுவார், அதில் திறப்பானதை அடைப்பார். ஒரு நல்ல தலைவன் என்பவன் அவன் ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சாங்களேன், அந்த 10 நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி தலைவன் மீது அவனுக்கு இருந்த அன்பை விட அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த நபருக்கு தலைவன் மீது அன்பு கூடி இருந்தால் அவன் ஒரு தளபதி என்று நான் சொல்கிறேன். அவர் பேச விட மாட்டேன்றார். யார் பேச விட மாட்டேன்றார்? செல்வா பேச விடுங்க. அவன் 10 நிமிஷம் பேசுறான்னா அடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் தலைவன். ராஜ்குமார் பேச விடுங்க, இல்லை ஆட்கள் இருக்கிறான் பேச விடுங்க. ரொம்ப வருஷம் கூட இருக்கிறனால இல்லை, ஒரு மனம் கமலம் அவங்களுக்கு, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் லீடரை பற்றி. அது இவங்க சாதாரண மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாலே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இந்த ஊழியத்தில் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். தே ஆர் தளபதிகள். தளபதிகள் குழிநெறிகள் ரெண்டாக நீங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். நீங்கள் ஜனங்களுக்குள்ள விடும்போது தளபதிகள் மற்றவர்களை தூண்களாக மாற்றுவார்கள். அது அவனுக்குள்ள இருக்கிற மனம் கமலக்கூடிய ஒரு விஷயம். என் அன்புக்குரியவர்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் திறப்புகளை நான் அடைப்பேன். ஆசீர்வாதம் எங்கெல்லாம் லீக் ஆகுதோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் இந்த மாதம் அடைக்கப்படும். தட் மீன்ஸ் இனி உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படுகிற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்து, அதில் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்தினேன். அதாவது ஒரு ஃபேன் இருந்துச்சு, அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ ஓடாமல் நின்றுச்சுன்னா அது ஓட ஆரம்பிக்க போகுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஃபேனுன்னு. உங்களுடைய ஜெப வாழ்க்கையோ, கடவுளோடு நெருங்கி நடக்கிற வாழ்க்கை, கடவுளுடைய சத்தம் கேட்கிற வாழ்க்கை, அல்லது தீர்க்க தரிசன வரங்கள் உங்களுக்குள்ளே வேலை செய்த நாட்கள் அந்த வாழ்க்கை, அல்லது வேதத்தை நீங்கள் கிரமமாய் முடித்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை ரிப்பேர் ஆகி ஸ்ட்ரெக்காகி நின்றுச்சுன்னா இந்த மாதம் மறுபடியும் அது ஆணாக போகுது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ரிப்பேர் ஆனதெல்லாம் ஆணாக போகுது.
கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென், ஆமென். எல்லாம் ஆனாகி பூர்வ நாட்களில் இருந்தது போல, எல்லாம் சொல்லுங்க, இருந்தது போல. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டப்ப தொடக்கத்தில் நல்லா போனோம் பாருங்க, அது போல. பி லெவல் ரெவலேஷன். ஏ கிளாஸ் ரெவலேஷன் என்னன்னா, வீழ்ச்சிக்கு முன்பாக ஆதாம் எப்படி இருந்தானோ அந்த பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் அதை ஐ வில் மேக் அப்படின்னு அவர் சொல்லலை. ஐ வில் மேக் அண்ட் ஐ வில் எஸ்டாப்ளிஷ். அப்படின்னா நான் அதை உருவாக்கி அவனுக்குள்ள ஏற்படுத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். கையை தட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்படின்னா ஆணியாய் கடாவுவார். அப்படின்னா இனிமேல் அது மாறாது. உங்கள் லைஃப்பில் இனிமேல் அது மாறாது. உங்கள் கூடாருங்களே, உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீ பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது சார். அவ்வளோதான் சார், ஒன்றும் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்க போகுது. ஒருத்தர் வந்து சமீபத்தில் பிரசங்கம் கேட்டேன், உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சம்பவங்களே இல்லைன்னா அப்புறம் எப்படி தான் தேவன் அற்புதம் செய்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. உனக்கு வியாதியை இல்லாட்டி அப்புறம் தேவன் தன் வல்லமையை காட்டி சுகமாக்குறது. அதனால் உன் வீட்டில் வந்து எல்லா அநியாயமும் பிசாசின் கந்தரகோலமும் டான்ஸும் நடந்துச்சுன்னா தோத்திரம் சொல்லிகிட்டே இரு அப்படின்றார். என் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்துச்சு, என்னன்னு தெரியல. இதை கேட்டோன்னே 96 எனக்குள்ள சத்தம். என்ன சார் 96னா 96 நான் கொடுத்துக்கிற மெசேஜ். உன் வாழ்க்கையில் இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் தேர் இஸ் நோ மிரக்கிள் நான் பேசியிருக்கிறேன். செங்கடல் ரெட் சி வாஸ் எ ப்ராப்ளம், but now today it's a miracle. So yesterday's problem is today's miracle. Today's problem is tomorrow's miracle அப்படின்னு பேசியிருக்கிறேன். அது கூட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். உன் ப்ராப்ளம் எல்லாம் மிரக்கலாக மாறும்னு. ஆனால் மிரக்கல் வேணும்னாலே ப்ராப்ளம் இருக்கணும் அப்படின்றது மகா பெரிய தவறு. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அது ரைட்டு. ஒரு கூட்ட ஜனம் அப்படியே வந்து பாடுகளில் இருக்கிறேன் பார்க்குறேன், ஏற்றுக்கிறான். பாடுகள் எங்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு. நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளதுன்ற. அங்கே போய் சிக்கிருந்தீங்கன்னா சின்ன பின்னமாயிருப்பீங்க. ரொம்ப வருத்தப்படுறேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்கள் ரொம்ப கடவுளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த அசம்பாவிதம் நடக்குதுன்றாரு. அட பாவி, எனக்கு கடவுளுக்கு பிடிச்சவனே இருக்க வேணாமேன்றேன். நான் ஊருக்குள்ள நான் குப்புசாமி அப்புசாமி மாதிரி நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுறேன். என்ன கொடுமை அது. அப்போ கடவுளுக்கு பிடித்தமானவன் இருந்தால் பிரச்சனை நிறையா வருமா? நீதிமானுக்கு கூட துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் தேவன் அவனை விடுவிப்பார். நான் யாருக்கு தேவன் கொடுப்பார் இல்லை, துன்பத்தை தேவன் தரல. தேவனே தந்து தேவனே எடுக்கிறாரு இல்லை. ஏன் குழப்பம்? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேவன் ப்ராப்ளத்தை தரல. நீதிமானுக்கே துன்பம் வந்தாலும் அது தேவனிடத்தில் வருவதல்ல. துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் தேவனிடத்தில் வருவதல்ல. தேவனுடைய பகுதி பார்த்து என்ன நீதிமான் வாழ்க்கையில, அவரோ எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குவார். நாங்க தெளிவா சொல்றோம், பிரச்சனையை தேவன் தரல, அதனால தேவன்கிட்ட நாங்க போறோம். வறுமையை தேவன் தரல, அதனால ஆசீர்வாதத்துக்கு தேவன்கிட்ட போறோம். ஆமென். வியாதியை தேவன் தரல, அதனால சுகத்துக்கு நாங்க தேவன்கிட்ட போறோம். நாங்க கிளியரா தான் சார் இருக்கோம். நீங்க ஸ்பெஷல்ன்றனால உங்களுக்கு தேவன் என்னைக்கு ப்ராப்ளம் தரது இல்லை. என் அருமை மகனே மகளே, நீ ஸ்பெஷல் என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் ஏரியாக்குள்ள வராதுன்னு அர்த்தம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க விசேஷமானவர்களாம், அதனால உங்களுக்கு பிரச்சனை வருதான். தவறு நண்பரே, தவறு. பைபிள் சொல்லுது, கோசே நாட்டை தேவன் அங்க மட்டும் கல்லு மலையை கொட்டி விசேஷமாக்கல, அங்க மட்டும் மழை விழாம விசேஷமாக்கினார். ஏய் 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 ஏய், சார் ப்ராப்ளம் வர்றனால நீங்க விசேஷம் இல்லை சார், ப்ராப்ளம் வராம இருக்கிறனால நீங்க விசேஷம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விசேஷமானவர்கள். அதனால கோசை நாட்டை தேவன் பிரச்சனை வராம காப்பாற்றி விசேஷமாக்குனது போல உங்களை பிரச்சனை வராமல் காப்பாற்றி ஆமென் ஆமென் உங்களை விசேஷமானதாய் நிறுத்துவார். வியாதிகள் இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனையில் நீங்கள் வாழலாம், அந்த பிரச்சனையிலே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இது என்றென்றைக்கும் இருக்கும் என்று நினையாதீர்கள். இது மாறும், மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன போல விழுந்து போன உங்கள் தாவீதின் கூடாரங்களை எடுத்து கட்டுவார், அதில் திறப்பானதை அடைப்பார், அதிலே பழுதாய் போனவர்களை சீர்படுத்துவார். ஓடாதெல்லாம் ஓட போகுது, ஹல்லேலூயா. சீர்படுத்துவார்,
பூர்வ நாட்களில் இருந்தது போல மேக் பண்ணுவார்ல, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இனி பிசாசு அவ்வளோதாங்க, அவனுக்கு சீன் அவுட் ஆகுது, கைத்தட்டு முடியுது. ஆமாம், இனி செய்தியில் கூட பிசாசுன்ற வார்த்தை ரொம்ப குறைஞ்சிரும். ஒரு சீசனில் அவன் பேச்சே இல்லாமல் போயிடும், அவனை நினைக்கிற நினைவு இல்லாமல் போயிடும். எப்போவுமே தேவன் தான். நான் கேட்குறேன், வியாதி இருந்தால் தான் கடவுள் வல்லமையை காட்ட முடியுமா? பிரச்சனை வந்தால் தான் கடவுள்கிட்ட வல்லமையை காட்ட முடியுமா? சும்மா இருக்கிறவன்ட்டு வல்லமை காட்ட முடியாதா? சார், நீங்கள் கடன் பிரச்சனையில் கதறி வந்து அழுகுறீங்க சார், உங்கள் கையில் டக்குன்னு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், அப்போ தான் என் அன்பு தெரியுதுன்றீங்க, அப்போ தான் என் வல்லமை தெரியுதுன்றீங்க. நான் என்ன சொன்னேன், சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குறேன், அன்பை காட்டுறேனா இல்லையா? என் வல்லமை தெரியுதா இல்லையா? வியாதிகள் வந்து நீங்கள் சுகமானீர்கள் என்றால் நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கீங்க. வியாதியே வராமல் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமே ஆமே, பரவாயில்ல, இனி அடுத்த மாதத்துலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலிருந்து இனி என்றென்றைக்கும் நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை. யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் லைக் எவ்ரிதிங். சே ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக சந்தோஷமாக வந்திருக்கிறோம், ஏனென்றால் ஒரு நல்ல தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தேவனுக்கு முன்னாடி தான் இருக்கீங்களா? ஆமென். பிரச்சனை அவர் தரல, அவர்கிட்டே மூஞ்ச சொல்கிறீங்க. பிரச்சனையை தந்த வேற ஒருத்தன் தானே. இப்போ நீங்கள் யார் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை தீர்க்கிறவர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமாக வந்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. பட் இந்த வாரம் இந்த பவர் ஆஃப் கம்யூனியன் என்கிற தலைப்பிலே நான் கம்யூனியன், அதாவது திருவிருந்தின் வல்லமை அப்படின்னு இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தையை பயந்துள்ள போகிறோம். அநேகருக்கு அற்புதங்கள் இங்கே நடக்க போகிறது. நாளைக்கு சொல்லலை, நான் இன்றைக்கி சொல்கிறேன். அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் சரீர பலவீனங்கள் இன்றைக்கு இந்த சர்வீஸ் முடிகிறதுக்குள்ளே சுகமாக போகிறது. நீங்கள் போகும்போது வியாதி இல்லாமல் தான் போக போகிறீங்க. நல்லா கைத்தட்டுங்க ஒரு ராமன். திருவிருந்தை பற்றி தொடர்ந்து நான் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 to 34 வரை. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். சரி. ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் கவனிக்கும்படி கொண்டு அழைக்கிறேன். ஸோ கடந்த வாரங்களிலே ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் பேசும்போது, என்ன இன்றைக்கி நீங்கள் கம்யூனியன் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் டெய்லிலாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. நோ நீங்கள் டெய்லி எடுத்து பழகுங்க, எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனியனை பற்றி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினார். ஓகே, ஐ வில் கண்டினியூ டு டூ இட் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவி கூட கம்யூனியன் நம்ம எடுக்க வேண்டும் தொடர்ந்து என்று சொன்ன பிறகு அது 2வது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இன்னொரு நண்பர் ஒருத்தர் கம்யூனியனை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் கேட்டபோது ஒரு ஆவியானவர் இந்த விஷயத்தை குறித்து பேச சொல்லுகிறாரோ என்று நான் யோசித்தேன். ஸோ அதோடு நான் வேலையை துவங்கலை. திரும்ப நேற்று நாங்கள் வீட்டில் கம்யூனியன் எடுக்கும்போது அந்த வசனத்தை வாசிக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை இதில் என்னை தொடும் என்றால் நீங்கள் இந்த கம்யூனியனை பற்றி பேச சொல்கிறீங்க, இல்லாட்டி நான் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தபோது ஆவியானவர் தெளிவாக என்கிட்ட பேசின உடனே எனக்குள்ளே இருந்த என்னுடைய புரிந்து கொள்ளுதல், ஆவியானவர் கம்யூனியனை பற்றி இந்த வாரத்திலிருந்து அல்லது இந்த வாரம் எடுக்கும்படி விரும்புகிறார் என்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாசியுங்கள் சீக்கிரமாக. நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும். முக்கியமான வார்த்தை, என்னுடைய பிரசங்கத்திற்கான அடித்தள வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு வேர்ட், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. கம்யூனியன், இட்ஸ் a declaration of Jesus Christ death. இது ஒரு தடவை தெரிவிச்சா போதாதான்,
அவர் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க மரணத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். So communion is a declaration. எதை டிக்ளேர் பண்ணுது? இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் இதோ அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் மாத்திரமே இணைக்கப்பட்டிருக்கிறது. I am connected with his death. It is the fountain of all blessings. It is the fountain of all characters. It is the fountain of all integrity inside of me, which is the reason of blessings. எல்லாமே. It's the fountain of characters, fruits of the spirit. It is the fountain of gift of the Holy Spirit. எல்லாமே அவர் மரணத்திலிருந்து தான் எனக்கு வருகிறது என்று கம்யூனியன் என்ன செய்யுதுன்னா, நான் என்னுடைய செயல்களோடு இணைக்கப்பட்டவன் அல்ல, என் ஆசீர்வாதங்கள் செயல்களோடு அல்ல, அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டது. இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்டு அடிக்கடி இந்த எதுல இருந்து கிருபையிலிருந்து கிரியைக்குள்ள என்ன செய்யும்? வலிவி போகும். அப்ப நான் உட்காரும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி கர்த்தர் என்கிட்ட பேசினார்னா, ஆண்டவரே இது கிரியைக்குள்ள என்ன கொண்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அது கிருபை தான் அப்படின்னு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாட்டி அதை நான் பேசவே மாட்டேன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இப்போ உத்தம குணம், திஸ் இஸ் அ சேனல் ஆஃப் பிளெஸிங். அப்போ ஒரு செயல் வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த குணமே உங்களுக்கு கிருபையிலிருந்து வர்றது. புரியுதா? இப்போ எனக்குள்ள அந்த இதே வரமாட்டேன் சார்னா உங்களுக்கு அந்த கிரேஸே இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். ஒரு தடவை எடுத்தேன், கிருபையின் மேல் கிருபை பெற்றீர்கள்னு. அதுக்கு ஒரு மீனிங் கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ் நிறையா பேச. அதில் ஒன்று கிரேஸ் ஃபார் கிரேஸ்ன்னு இருக்கு. அந்த வார்த்தை நேற்று ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த இன்டெகிரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, உத்தம குணம், பிரேக் த்ரூ, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, அந்த உத்தம குணமே ஒரு கிரேஸு. இந்த கிரேஸ் உங்களுக்கு தர்றது எதுனா சிலுவையில் அறையப்பட்ட கிரேஸ். ஸோ கிரேஸ் ஃபார் கிரேஸ். கை தட்டுங்க. ஆமென். கிரேஸ் ஃபார் கிரேஸ். சார் முழங்கால்பட்ட ஒருத்தர் 3 மணி நேரம் ஜெபிக்கிறார் சார், அது ஒரு கிரேஸு. எல்லாரும் செயலில் கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த கிரேஸை இந்த கிரேஸ் என்ன செய்யுது? தருது. கிவிங் இஸ் அ கிரேஸ். பட் திஸ் crucifixion grace, it gives that grace. Grace for grace. ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே ஒரு கிருபை இன்னொரு கிருபையோடு தொடர்பு உடையது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ பைபிள் சொல்லுது, அதாவது கம்யூனியன் என்ன காட்டினா, இட் டிக்ளேர் ஹிஸ் டெத். மைண்ட் எப்பெல்லாம் தெரியாமல் நான் ஒழுக்கமாக இருந்தேன், நான் பரிசுத்தமாக இருந்தேன், நான் இதாக இருந்தேன் அப்படின்னும் போதெல்லாம் டக்குன்னு கம்யூனியனை கையில் எடுத்துடணும். எடுத்துட்டு அவர் மரணம் அதனாலே நான். கை தட்டுங்க இருக்கு டிக்ளரேஷன். இதை எது வரைக்கும் செய்யணுமா? அவர் வர்ற வரைக்கும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, your mind must be established with the crucifixion or in crucifixion, which is the reason of for all blessings. எல்லா ஆசீர்வாதத்திற்கான காரணமும் இந்த சிலுவை மரணம்தான் என்கிற அந்த மரணத்தோடு உங்கள் சிந்தனை எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் நம்ம கம்யூனியனில் என்ன செய்யுது? நடக்குது. ஆமென். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் சும்மா கையில் அப்படி வாங்குறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். பேசுகிறீங்களா? எத்தனை பேர் பேசுகிறீங்க? சொல்லுங்கள். நீங்கள் தெரிவிக்கிறீங்களா? நீங்கள் வாங்குறீங்களா? வாங்க தான் செய்கிறீங்க. நீங்கள் வாங்கி அதை பங்கு கொள்வதனாலே நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவரே உங்கள் மரணத்தினால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்ற தெரிவிக்கிறீங்க. ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப பிசாசே நான் உனக்கு அடிமை ஐயோ அப்படிலாம் பாடலாமே. அவன் என்ன செஞ்சான்? அதை பறித்து சாப்பிட்டப்பவே நான் உனக்கு அடிமை அப்படின்றத தெரிவித்தான். ஸோ ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயத்தை தெரிவிக்குது. இப்போ கம்யூனியன் ஒன்று தெரிவிக்குது. என்னன்னா, நாங்கள் எல்லாரும் எங்கள் சொந்த நீதியில் இல்லை, நீங்கள் சிலுவையில் கொடுத்த ரத்தத்தினால நாங்கள் வாழ்கிறோம் என்று தெரிவிக்கிறோம். இனி கம்யூனியனில் ஃபுல்லாக மிரக்கல் நடக்க போகுது.
தொடர்ந்து பெரிய பெரிய நான் சொல்ற பல வருஷமாக இந்த உங்களுக்கு இந்த கேன்சரு அல்லது வந்து இந்த சுகர் டயபெட்டிக்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய போகுது, இந்த நாள் இன்னைக்கு மறைய போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு.